ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பட்டர் ஸ்வீட் கார்ன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். இந்த கவரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக உதிர்த்து விட்டுக்கலாம். பட்டர் ஸ்வீட் கார்ன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம். இப்போது பட்டர் ஸ்வீட் கார்ன்லேயே நம்ம வந்து பெப்பர் பவுடர்லாம் சேர்த்து கொஞ்சம் ஸ்பைஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க செய்யலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உதுத்து வச்சுருந்த ஸ்வீட் கார்னெல்லாம் இதில் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நான் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்போ ஸ்வீட் கார்னை ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் போட்டிருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். அந்த ஹீட்லேயே நல்லா மெல்ட் ஆயிரும். பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பட்டர் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட ஃப்ளேவரே வந்துட்டு வாசம் கமகமானு வரும் ஸ்வீட் கார்ன் கூட பட்டர் சேர்க்கும் போது. இந்த ஸ்வீட் கார்ன் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் ஆகாது. ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே சீக்கிரமாக குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது கூட தூள் உப்பு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சீரகத்தூள், இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நீங்கள் சீரகத்தூளோட ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பைசியான பட்டர் ஸ்வீட் கார்ன் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.